கோவில்கள் ஆலயங்கள் எல்லாம் அறப்பணிச்சாலைகளாக இருக்கணும், அறம் செய்யக்கூடிய அந்த ஸ்தாபனங்களாக ஆசிரியர் செல்வி கனகம்மா அப்பா கோயில் வீதியிலேயே குற்றுயிராக அன்னதானம் பணியில் இருந்த இளைஞன் மகளிர் குழந்தை விழுந்து இறந்த காலம் எல்லாம் செய்ய வேணும், இது செய்யக்கூடாது, சொன்னால் செய்ய வேணும், சொல்லாமல் சொல்லி போட்டு செய்யாமல் தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய துர்காதேவி தேவஸ்தானம் துக்கியம்மன் சொல்லி எல்லாருமே சொல்லுவினோம். இந்த கோவில் உலகளாவிய ரீதியில பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா இருக்குது. இந்த கோயில் பிரபலமானதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார் அவர் ஆற்றிடக்கூடிய பணி முந்தி இதை ஒரு கட்டுக்கோப்பான கோயிலாக வளர்த்தது மாத்திரமல்ல, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இந்த தெல்லிப்பளைக்கு வர்ற போது இந்த துக்கியம்மன் கோயிலுக்கு வர போதெல்லாம் எனக்கு மிக மிக பிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த கோவில்கள் ஆலயங்கள் எல்லாம் அறப்பணிச்சாலைகளாக இருக்கணும், அறம் செய்யக்கூடிய அந்த ஸ்தாபனங்களாக இருக்கணும், அதை அண்டி வாழக்கூடியவர்கள் துன்பத்தில் இருக்கிற போது அதையெல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு இடமாக இந்த கோயில் இருக்கணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வரலாறுகளை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆக்கள் சொன்னதன் அடிப்படையில் 80கள் 90களில் இருந்து இந்த கோயில் யாழ்ப்பாணத்தில் முதல் ஒரு கோயில் அறப்பணிகள்லாம் செய்ய வழிகிட்டது, இப்படியான விஷயங்கள் செய்ய வழிகிட்டது, ஆதரவற்றவர்களுக்கு உதவ வழிகிட்டதுன்னு சொன்னா தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மாவை தவிர்த்து அந்த வரலாற்றை யாருமே இந்த கோவிலில் எழுதிவிட முடியாது. இன்றைய நாளில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அம்மையாருடைய 100 ஆண்டு நினைவு இந்த நாளில் இருக்கிறது. அவர் காலமாகி விட்டாலும் கூட இன்றைக்கும் வருடத்தில் 2 தினங்கள் வருடத்தில் 2 நாட்கள் பிரம்மாண்டமான நிகழ்வுகள், மறைந்திடக்கூடிய குருபூசை தினம், அதே போல இந்த அவர் பிறந்திருக்கக்கூடிய நாள், இவைகள்லாம் சிறப்பாக செய்யப்படுகிறது. இன்றைய நாள் அவங்களுடைய 100 ஆண்டு விழா. என்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது என்றதை இந்த காணொளியில பதிவு செய்கிறேன். அன்னையின் திருவுருவப் படம் மல்லாகம் பழம்பதி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் அங்கு வரை பெரிய அணிவகுப்போடு வாகன பவனியாக கொண்டு வரப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அங்கே திருவுருவச் சிலைக்கான வழிபாடு, சமாதி இடத்துக்கான வழிபாடு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்று மண்டப நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். பழம்பதி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஏராளமான மக்கள் இந்த காலை பொழுதிலேயே இந்த நிகழ்வுக்காக வந்திருந்தார்கள் அல்லது வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அம்மையார் எந்த அளவு தூரம் இந்த மக்களை, மண்ணை, இந்த ஆன்மீக பணியை, அறப்பணியை நேசித்தார் என்பதற்கு மிகச்சிறந்த வெளிப்படையாக இருக்கிறது. प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि, ऋतं वदिष्यामि, सत्यं वदिष्यामि, तन्मामवदु, तद्भक्तारमवदु, अवदु माम्, अवदु भक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ श्री गुरुभ्यो नमः. அன்றே ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அடையாதனை ஆட்கொண்ட போது கொண்டிலையோ குன்றோர் இடையூறு எனக்குள்ளோ கண்டோள் முக்காம் மானை நன்றே செய்வாய் புல செய்வாய்
நானோ இதற்கு நாயகமே கருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா. தேசம் போற்றும் அன்னை சிவத்தமிழ் செல்வி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு எங்கள் தேவஸ்தான பிரதம குரு சிவஸ்ரீ செந்தில்ராஜ குருக்கள் அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிந்து அம்மையாருக்கு மரியாதை செலுத்துவார்கள். அணிகலனாக
அம்மையார் அவர்களுடைய வாழ்வு அற்புதமானது. அவருடைய தந்தையார் அப்பா குட்டி அவர்களும் கையல் பிள்ளை அம்மையார் அவர்களும் செய்த மாணவத்தினால் இத்தகைய ஒரு பெண்மணி தெல்லிப்படையிலே பிறந்து தேசம் போட்டிருந்த அளவுக்கு வளர்ந்து இன்றும் அவர் மண்ணை விட்டு சென்ற பின்னாலும் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு மண்டபம் நிறைந்த மக்கள் வந்து மரியாதை செய்கிறீர்கள் என்றால் அவருடைய பெருமை சொல்லும் தகையதான். அம்மையார் சிறு பிராயம் முதல் ஆன்மீக நாட்டமுடையவராக வளர்ந்து தன்னுடைய ஆரம்ப கல்வியை முடித்து ராமநாதன் கல்லூரியிலே ராமநாதனுடைய சைவ ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே 3 ஆண்டுகள் சிறந்த பயிற்சி பெற்று உன்னத ஆசிரியராக மட்டக்களப்பிலும் கொழும்பிலும் அளவட்டியிலும் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலும் பணியாற்றியவர். ராமநாதன் கல்லூரி வாழ்வு அதிகாலையிலே எழும்பச் செய்தது. பண்ணோடு திருமுறை பாடுகின்ற ஒரு பாரம்பரியம் ராமநாதன் கல்லூரியிலே 5 மணிக்கு விடுதி சாலையிலே இருந்தது. அங்கே வாழ்ந்த வாழ்வு என்னை ஆட்சிப்படுத்தியது என்று அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள். யாழ்ப்பாணத்திலே பேசுவதற்கு முதல் கொழும்புவதே தான் அம்மையார் முதல் பேச்சுகளிலே இடம்பெற்றிருக்கிறார். இலங்கை வானொலி அவரை அழைத்து பேச வைத்தார். யாழ்ப்பாணம் அம்மையாருடைய வருகைக்காக காத்திருந்தது. விடுமுறைக்கு வருகின்ற போதெல்லாம் யாழ்ப்பாணத்து கோவில்களிலே அம்மையாரை பேச வைத்தார். அந்த நேரம் தான் தெல்லிப்பளை துர்க்கி அம்பாளுடைய சன்னிதானமும் சிறிய கோயிலாக இருந்த இந்த கோயிலே அன்றைக்கு தலைவராக இருந்த தியாகராஜர் மகாஜன சிற்பி என்ற ஜெயரத்னம் அதிபர் அவர்கள் மற்றும் பெரியார்கள் அம்மையாரை அழைத்து ஆலய நிர்வாகத்தில் இணைத்து அம்மையாரை ஜனாதிபதியாக்கினார்கள். 58ஆம் ஆண்டு தலைவரத்தோடு அம்மையார் அளவட்டி சதானந்தா அவர்கள் ஆசிரியராக வந்து பின்பு யூனியன் கல்லூரியிலே தமிழ்துறை தலைமகளாக பணியாற்றி இந்த கோயிலினுடைய பணிக்காகவும் சமூக பணிக்காகவும் தன்னுடைய இழைப்பாறும் வயதுக்கு முன்னாலேயே ஓய்வு பெற்று முழு நேர ஆத்மீக பணியாற்றியவர் அம்மையார். ஆரண்யத்திலே 70களிலே தலைமை தாங்குவது என்பது சாதாரணமானவருடைய நல்ல பெரும் சபை. அம்மையாருடைய சைவ சித்தாந்த உதவியை கேட்டு மெய்மறந்தார். எல்லா ஆதீனங்களும் அழைத்தார்கள். சமய அமைப்புகள் இந்தியாவில் அழைத்தார்கள். அம்மையார் ஒரு அழைப்பு விட்டார். உங்களுடைய பவள விழாவை சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய பவள விழாவை யாழ்ப்பாணத்திலே வையுங்கள், தெல்லிப்பளையிலே வையுங்கள் என்று இங்கே அழைத்து இங்கே ஒரு பெரிய மகாநாட்டை கூட்டி ஒரு வரலாற்றை பதிப்பித்தவர் அம்மையார். முன்னாள் துணைவேந்தர் என் சண்முகலிங்கன் அவர்கள் துர்க்கி அம்மனையும் அம்மையாரை உழைத்து ஆராய்ச்சி செய்து தன்னுடைய கலாநிதி பட்டத்தை நிறுவினார். இன்னும் பல இன்றைய தலைமுறையை சார்ந்தவர்களும் தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயில் வளர்ச்சியையும் அன்னை தங்கம்மா அப்பா குட்டியவர்களுடைய அந்த சிறுவையையும் எழுதி கொண்டே இருக்கிறார். மலேசியா சிங்கப்பூரிலே அம்மையாருக்கு இருந்த மதிப்பு என்பது எங்கே இருக்கிறது? பல தடவை அழைத்தார்கள். கோலாலம்பூரிலே அம்மையாருக்கு இந்து இறுதி சங்கம் பெருவிழா எடுத்தார்கள். அதே போல சிங்கப்பூர் சோம்பர விநாயகர் கோயிலே அம்மையார் தொடர் சொற்பொழிவாற்றினார். சிங்கப்பூர் மலேசியா சொற்பொழிவுகளுக்கு ஒரு புத்தகம் எழுதினார். மாவட்டபுரம் கந்த சுவாமி கோயிலே 50 ஆண்டுகளுக்கு முதல் கந்த புராணத்தை தொடராக உரையாற்றினார். கையிலே வைத்திருந்த குறிப்புகளை பார்த்த முன்னாள் ஆசிரியர் சண்முக சுந்தரம் முன்னாள் அதிபர், இந்த துண்டுகளை என்னிடம் தாருங்கள், இவை புத்தகமாக்க வேண்டும். பின்பு அம்மா அவர்களிடம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய துண்டுகள் அவ்வளவும் பெரும் சொத்து, புத்தகமாக்க வேண்டும். சிவத்தமிழ் செல்வியின் கந்த புராண சொற்பொழிவுகளுக்கு அந்த புத்தகம் வந்தது.
நாளைய தினம் நல்லூர் துர்கா மணிமண்டபத்திலே அந்த புத்தகம் 3ஆம் பதிப்பு வெளியிடப்படும். அம்மையார் அவர்களுடைய சிறப்பை கண்டு காரணர் வைத்தீஸ்வர குருக்களை அவர்கள் மணிவாசக சபையினுடைய திருவாசக விழாவுக்கு ஆண்டுதோறும் அழைத்து கௌரவித்தார்கள். அங்கேதான் சிவத்தமிழ் செல்வியர் என்ற விருது வழங்கப்பட்டது. அம்மாவுக்கு 100க்கும் மேற்பட்ட பட்டங்கள் இருந்தாலும் வைத்தீஸ்வர குருக்கள் கொடுத்த பட்டத்தை அம்மா தன்னோடு இணைத்துக் கொண்டார். இன்றைக்கு சிவத்தமிழ் செல்வி என்றால் இந்த நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியா உலகம் முழுவதும் வாழுகின்ற சைவ அன்பர்களுக்கு தெரியும். வைத்தீஸ்வர குருக்களையும் இந்த இடத்திலே நினைத்து வணங்குகிறோம். அம்மையார் அவர்கள் எங்கள் தேவஸ்தானத்தை இந்த உயர் நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே அயராது உழைத்தார்கள். இன்றைக்கு உலகமே திரைப்படை தூக்கியம்மன் ஆலயம் என்றால் அது ஒரு அறச்சாலை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அறச்சாலையாக மாற்றிய பெருமை அம்மையார் அளித்தார். அம்மையார் போர்ச்சூழலே இந்த கோயிலை சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் தலைமை கிராமம் வழிநடத்தியது. கடும் போர் நடைபெற்ற காலம், இடப்பெயர்வுகளை சந்தித்த காலம், கோயில் வளாகத்திலேயே குண்டு வீச்சும் செல்வீச்சும் நடைபெற்ற காலம், கோயில் வீதியிலேயே குற்றுயிராக அன்னதான பணியில் இருந்த இளைஞர் மகளிர் குழந்தை விழுந்து இறந்த காலம், இவற்றையெல்லாம் சந்தித்து கண்ணீர் மழையோடும் இந்த எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மையார் பட்ட பாடு என்பது இன்றைய தலைமுறைக்கு எங்கே விளங்கப்படுகிறது. இன்றைய தலைமுறை பணிகளை பற்றி விளங்கார். இன்றைய தலைமுறைக்கு சரியான ஆத்மீகம் தெரியாது. இன்றைய தலைமுறை இந்த கூர்லே வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் தெரியாது. யார் தலைவர், யார் தலைமை, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன, பண்பாடு என்ன, பக்குவம் என்ன என்பதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அதனாலேதான் நாங்கள் துன்பப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பல பேர் கவலைப்படுகிறார்கள். எத்தனை தலைமைத்துவம் இந்த மண்ணிலே கொடிகட்டி பறந்தது, கண்ணூடப்பட்டது போல போய்விட்டது. உலகத்துல 2வது விருது அம்மையாருக்கு தான் அந்த விருது கிடைக்கிறது, அமெரிக்கா ஹவாய் ஆளுநர். இது போல எத்தனையோ இன்னும் கௌரவங்கள் அம்மையாருக்கு கிடைக்கும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்து முதல் பிறவியை கௌரவ சித்தார்த்தன் அவர்களுக்கு பேராசிரியர் வழங்கினார். ஆசிரியர் இளைப்பாறிய ஆசிரியர் செல்வி கனகம்மா அப்பா அவர்களுக்கு கௌரவ பிறவி கொடுத்து வழங்கப்பட்டார். அன்னை சிவத்தமிழ் செல்வி அவர்களுடைய நீண்ட கால வைத்தியர்களாக பணியாற்றியவர்கள். கடைசி வரை அம்மா வைத்தியசாலையிலே உயிர் பிரியும் வரை இவர்கள் தான் அம்மாவுக்கு என்ன நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது பிரபலமான வைத்திய நிபுணர் தேவகாந்தன் தம்பதிகளுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படும். அமெரிக்காவிலே கிட்னி தொடர்பான ஒரு மிக உயர்ந்த மதிப்பை பெற்று புளோரிடா மாநிலத்திலே கல்வி நிதியத்தை பெற இருப்பவர் கோட்டக்கல்வி படைப்பாளர் தெல்லிப்பளை திரு வேணா அரசகேசரி அவர்கள். இந்த அறப்படை நிதி ஆஸ்திரேலியா தமிழர் கழகம் என்ற அமைப்பினால் அங்கே உரையாற்ற போன போது அவர்கள் ஒரு பெரிய நிதியை தந்து ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை விருப்பினரை செய்யுங்கள் என்றார். 2001ஆம் ஆண்டு நான் அந்த நிதியை அன்னையினுடைய பெயராலே கல்வி நிதியமாக வைப்பட்டேன். ஆண்டுதோறும் அதனுடைய வட்டி பணம் இப்பொழுது மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தெல்லிப்பளை கோட்டத்தில் 102 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த வட்டி பணம் வழங்கப்பட இருக்கிறது. தெல்லிப்பளை
புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நோயாளர்கள் நலத்துக்காக மருத்துவ நிதியம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிதியத்தை எங்கள் தேவஸ்தானத்திலே நீண்ட காலம் செயலாளராக அரும்பணியாற்றி எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்திய திரு கமல்நாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அந்த நிதியை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி ஏகாம்பரநாதன் தேவநேசன் அவர்களிடம் கையெழுத்தார். வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்களும் எங்கள் தேவஸ்தானத்தோடு நீண்ட தொடர்புடையவர்கள். அவர்கள் இப்பொழுது சில நூல்களை நூற்றாண்டு விழா நினைவாக அம்மையாருடைய நினைவாக அம்மையாரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் எங்களுடைய மதிப்பார்ந்த மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்கள். இப்பொழுது இந்த தம்பதிகள் எங்களுடைய சிவத்தமிழ் செல்வி ஆராய்ச்சி நூல் நிலையத்துக்கு பெருமதி மிக்க சில நூல்களை கையளிக்கிறார்கள்.